ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சோன்னா அந்த கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. இந்த சின்ன பாக்ஸில் வாங்கினா இந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட் வந்து 100 ருபீஸ். நம்மளுக்கு ரெஸ்டானா ஃபோட்டோ வந்து அப்படியே பிரிண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வர ஒரு ஜீப் போக. லுங்கியா கிரீன் ஆப்பிள் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. காந்தலூரில் இருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அப்படியே நாங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறோம். போகிற வழியில் நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வா சரிங்க வாங்க வாங்க. ஏய் என்ன வச்சிருக்க? சரி யார் கொடுத்தா? தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா? ஸோ நாங்கள் வந்து காந்தலூர் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ஸு எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த பெட்டாக போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராபெரி பிளான்டேஷன் தான். உள்ளே போய் பார்ப்போமா? ம் உன் பழத்தை காட்டு அனுப்பியா பாருங்க. ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி சாப்பிடு சாப்பிடு. அப்போ தானே நீ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அக்கா சாப்பிட்டோம். என்ன 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 ஃப்ரூட்டு? ஜூஸா? ஃப்ரூட். சரி ஸ்ட்ராபெரி பிளான்ட் போய் பார்ப்போமா? போங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராபெரி பிளான்டேஷன் தாங்க. ஸோ வந்து இப்போ வந்து இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு இங்கே வந்து ஸ்ட்ராபெரி எல்லாமே விளையும். ஸோ வாங்க நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு மலை அடிவாரம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ மெயினாக வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்ட்ராபெரிஸ்னால் ரொம்ப உயிர். அந்த முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வா 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 அஜுல் வா வா ஸ்ட்ராபெரி பாப்பமா வா கூட்டு போகிறோம். பார்த்தீங்களா என்ன அந்த ஸ்ட்ராபெரிலாம் பிக்க மாட்டாங்களா? பிப்பாங்க. இப்போ வந்து கூட்டம் நிறைய இருக்கிறதுனால எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைன்னா எல்லாரும் பிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. ஆமா. ஸ்ட்ராபெரி பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி வந்து இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெட்டெலாம் ரெடி பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஊட உங்களுக்கு ரெட்டாக தெரிகிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராபெரி தான். அப்ப ஸ்ட்ராபெரியில எப்படி வளருது? அந்த வளருது இல்ல அங்க பிளான் பண்ணிருக்காங்களா. ஸ்ட்ராபெரிக்கு ஒரு சீடு உண்டுன்பாங்க. சீடை வந்து சின்ன சின்ன கப்புல வந்து அந்த இருக்கு பாரு இந்த மாதிரி இதுல வந்து பிளான் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி பெட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு மாதிரி காடு தாங்க. ஆக்சுவலாக அனபியா அஜுலுக்கு எப்படியாவது ஸ்ட்ராபெரியை ப்ளக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது ஸ்ட்ராபெரி. ஆட்களும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு ப்ளக் பண்ண விடலைங்க. அஜுல் வா. அனபியா அஜுல்கிட்ட இருந்து மைக் வாங்கிக்கோ. நீ கையிலே வச்சுக்கோ. வா. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மில் ஸ்ட்ராபெரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து டூரிஸ்ட் குரூப் மட்டும் நிறையா வராங்க. அது வந்து இந்த லோக்கலில் ஜீப்பில் வரவங்க அவங்களெல்லாம் வந்து இந்த ஜீப் டிரைவர்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா இது எல்லாமே இங்கே பறிச்சது தான். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சோன்னா அந்த கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. இதெல்லாம் இங்கே பறித்து இங்கே ஜூஸ் பண்ணுறது. தேங்க்ஸ்க்கா. ஸோ அதுக்கு போக இவங்ககிட்ட வந்து ஸ்ட்ராபெரியில் ஜாமு அப்புறம் அதோட சாக்லேட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்கங்க. அல்வாவும் இருக்குல்ல. ஸ்ட்ராபெரி தான் கிடைக்கல. ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்கங்க. ஆமாம் ஸ்ட்ராபெரி ஜூஸ் தானே. நல்லா இருக்கா?
ஸ்ட்ராபெரி கிடைக்கல இல்லை, அதுக்கு தான் ஸ்ட்ராபெரி ஜூஸு. நீங்கள் குடிச்சிட்டு சொல்லுங்கம்மா எப்படி இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. அனவே உனக்கு பிடிச்சிருக்குல்ல. ஸோ குட்டீஸ்லாம் குடிச்சதுனால நான் இப்போ தான் வாங்கியிருக்கேங்க. சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி. இதில் வந்து வித் சுகர் வித்தவுட் சுகர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கோங்க. இந்த கிளாஸில் கொடுக்குறது வந்து 50 rupees. உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் மட்டும் இல்லை, அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ரெஷ்னஸோட சேர்த்து நல்ல ஒரு ஜூஸு. உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி குடிங்க. ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து இங்கே குடித்தது உண்மையிலே ஒருத்துங்க. அங்கே வந்து உள்ளே வந்து மிக்ஸி வச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டே வராங்க. இந்த வியூ மட்டும் பாருங்களேன், சான்ஸே இல்லை, அப்படி ஒரு வியூங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு இந்த ஷாப்புக்கு வரக்கூடிய கூட்டமும் செம கூட்டங்க. ஸோ ஸ்ட்ராபெரி ஃபார்ம் விசிட் வந்து ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நேரத்துக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜாஸ்தி இல்லை, பட் ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடித்தது ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அப்படியே எனர்ஜிலாம் பூஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ஜீப்பில் வரவங்க ஃபுல்லாக கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு வராங்க. கடையில் வந்து சரியான கூட்டங்க. ஸோ இது வந்து காந்தலூரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த சென்னை ஹில் ரிசார்ட் அப்படின்னு நீங்கள் அடித்து பார்த்தா தெரியும். அது பக்கத்துலேயே இது இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டுங்க. என்ன இவங்க பாருங்கள், அந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட் காட்டுங்க. இந்த சின்ன பாக்ஸில் வாங்கினா இந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட் வந்து 100 rupees ஆங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி நீ சாப்பிட்டு பார்த்தியா? எனக்கு ஒரு சின்ன பிட்டு கொடு. இப்போ ஒரு சின்ன இதே போதும். சூப்பராக இருக்குங்க. முன்னாடிலாம் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சில சூவிங் கம்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். ஆனால் அது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பர். ஸோ காந்தலூரில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மை விசிட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து அப்படியே கிளம்பி நம்ம ஸ்டே பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட், பிரம்மாரம் வியூ பாயிண்ட். ஸோ நம்மளோட ரிசார்ட் நேமுமே பிரம்மாரம் ரிசார்ட் தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 500 meters வாக்கபிள். சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம் வியூ பாயிண்டில் என்ன தான் இருக்குது, என்ன தான் தெரியுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 4:30. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து சரியான குளிர். எல்லாருமே வந்து ஜாக்கெட்டுக்குள்ளெல்லாம் போட்டாச்சு. கிளம்பா வா. ஸோ இதுதாங்க நம்மளோட ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்டேங்க. இந்த ஸ்டேயை பற்றி நான் வந்து தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன், பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் இருக்கும். என்னது பூ இல்லையா? லீஃபு. ஆமாங்க, லீஃப் தான். சூப்பராக இருக்குது. எங்கேருந்து எடுத்தீங்க? இங்கே பாருங்களேன், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி. இந்த லீஃபோட கலர் ஃபுல்லாகவே ரெட்டு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வர, ஒரு ஜீப் போக, ஜீப் ஆக்டிவிட்டீஸ் தாங்க. ஸோ ஈவினிங் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு வாக்கு டு பிரம்மாரம் வியூ பாயிண்ட். ஸோ பிரம்மாரம் வியூ பாயிண்ட் 1 இருக்குங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே பாருங்கள், இங்கே கீழே ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி பிளான்டேஷன், நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அப்படியே போய் பார்க்கலாம். இருக்கா இங்கே?
அனபியாக்கு இப்போ வந்து இந்த ட்ரிப்பில் வந்து ஸ்ட்ராபெரி தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், ஸ்ட்ராபெரி கிடக்கு. பாருங்கள், கூட ஒரு ரோஸ் ஃப்ளவரும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்னும் வந்து ரெடி ஆகலை. ஆமாம், ஸ்ட்ராபெரி காயெலாம் கிடக்குது பாருங்களேன். ஸ்ட்ராபெரி காய், ஸ்ட்ராபெரி இது. அனுப்பி அங்கே பாரு. கண்டுபிடிச்சிட்டியா? பாத்தியா? சன்ஃப்ளவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? இல்லையா? அப்போ எப்படி கண்டுபிடிச்ச? ஸோ பிரம்மாவரம் வியூ பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. என்ட்ரி டிக்கெட் இருக்கு போலங்க. ஸோ எல்லா ஜீப்ஸும் இங்கே தான் வருது. ஸோ பிரம்மாவரம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து 20 rupees என்ட்ரி டிக்கெட்டுங்க. அனுப்பி வாங்கிக்கோ. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிரம்மாவரம் டீ ஸ்டால் இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து நியர்பையில் ஸ்டே பண்ணனால வாக்லேயே வந்துட்டோம். இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக ஜீப் ரைடு தாங்க. நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து லெமன் கிராஸ் இருக்கும். லெமன் கிராஸான்னு செக் பண்ணு. லெமன் கிராஸ் தானா? ஆமாம், செம ஸ்ட்ராங்காக இருக்குது. செம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பறிச்சுட்டு போகலாமா நம்ம? ஆனால் செம ஸ்ட்ராங்கு. இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம் போல. இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸில் மேலே உள்ள ஆட்கள்லாம் கத்துறாங்கங்க, ஃபுல் ஆகிட்டு ஏறாதீங்க ஆடுதுன்ட்டு. ஸோ க்ரௌடு நிறையா இருந்தால் பொதுவாக இந்த மாதிரி பிளேசஸில் இந்த மாதிரி இதில் கிளைம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த பிரம்மாவரம் வியூ பாயிண்டில் கம்ப்ளீட்டாக வந்து லெமன் கிராஸஸ் இருக்குது. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஜீப் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ பிரம்மாவரம் வியூ பாயிண்டில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா இந்த லெமன் கிராஸு, அப்புறம் வந்து இந்த ட்ரீ ஹவுஸ், ட்ரீக்கு மேலே அந்த உட்டன் ஹவுஸ் ஒரு 4 ஹவுஸ் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ இது தாங்க மேக்ஸிமம் வியூ. இதிலேருந்து பார்த்தோம்னா தூரமாக வந்து கோயில் கடவு ஊர் தெரியுது. அப்புறம் இங்கே வந்து இந்த காந்தலூருக்கு மேலே உள்ள இடங்கள், அங்கங்கே உள்ள ரிசார்ட்ஸ் தெரியுது. ஜூமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூரமாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுங்க. அது மேலேருந்து வருது, இந்த இடத்துல இருந்து இருக்குங்க. அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வருது. ஆனால் நல்லா சவுண்டு கேட்குதுங்க. ஸோ இது வந்து பிரம்மாவரம் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க முடியுது. என்ன ஃப்ளவரு? ஷோர் தானா? ஆனால் இப்போ எல்லா மவுண்டைன் பக்கமும் இருக்குது இது. இறங்க. ஸோ இது எப்போவுமே நம்ம பண்ணுறது தாங்க. சில ஸ்பாட்டில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸை என்கரேஜ் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள விளாக்லையும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து எப்போவுமே எடுப்போம். ஸோ அதுதான் இப்போ எடுக்க போகிறோங்க. அஜுல் போஸ் பாருங்களேன். அஜுல் போஸ் பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்கா பாருங்க. ஏய் என்ன? ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிட்டோங்க. கேமராமேன் அங்கே ரெடி ஆகிட்டாரு. ஸோ ஃபோட்டோ வந்து அப்படியே பிரிண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் பிரதர். ஸோ ஃபோட்டோ வந்துருச்சுங்க, சூப்பராக வந்திருக்கு. நதியா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ காந்தலூர்னாலே இதில் வந்து மெயின் அடையாளமே வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் தாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரீ ஹவுஸ் முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகேயா? பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் உன் ஃப்ரெண்டாப்பா? லுங்கியா? பாக்கெட்லாம் கை விடாது, பூச்சி கிச்சி தான் இருக்கும் போது. பயப்படாதடா, ஒன்றும் செய்யாது. பட் அப்படி கை விடக்கூடாது. சரி வா உள்ளே போவோம் அப்படியே. ஸோ இந்த பிரம்மாவரம் வியூ பாயிண்டில் ஏதோ ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குங்க, அதை போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த பிரம்மாவரம் வியூ பாயிண்டில் உள்ள லெமன் கிராஸ் வந்து ஈவினிங் மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே தயாரிக்கிறாங்களாங்க. ஸோ இது லெமன் கிராஸ் தைலமா?
அதியா இது இங்கேயே தயாரிக்கிறது. ஆமாம். ஒரு சொட்டு எடுத்து பார்ப்போம். நல்ல மனம்னா லெமன் கிராஸோட யூஸ் என்ன? யூஸ் என்னன்னா, இது நமக்கு வீட்டில் 2 சொட்டு தண்ணியில் ஒரு சொட்டு தயில ஊற்றி நம்ம பாத்ரூமு நம்ம ரோம்பெல்லாம் ஒன்று தொடச்சி விட்டா ஈச்சா வராது, கொசு வராது, பாம்பு வராது, கற்பாம்பூச்சி பூச்சிகள் எதுவும் அண்டாது. மனம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஆவி பிடிச்சிக்கலாம். ஆவி பிடிக்கலாம். தலைவேனை கைகளை வேணும் முட்டு வேணுக்கு ஆவி பிடிச்சிக்கலாம். அதுமாதிரி தண்ணி நல்லா சூடாக்கிட்டு ஒரு சொட்டு தயில விட்டுட்டு நம்ம அதை குளிச்சாச்சாக்கோ நமக்கு என்ன நோய் இருந்தாலும் சீக்கிரம் நல்லா போகும், கேட்கும். இந்த மாதிரி மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இந்த லெமன் கிராஸ் சில நேரம் நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் மூணார்லலாம். வாங்கி ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த ஸ்மெல் குறைஞ்சிருது. அது எப்படி? ஸ்மெல்லு குறையுதுன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் கிடையாது. அப்போ சுமார் எவ்வளோ நாள் இருக்கும் லெமன் கிராஸோட மனம்? 1 வருஷம் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் வர வரைக்கும் இங்கே அடுத்த வருஷம் நீங்கள் வந்தாலும் கரெக்டாக சொல்லுவீங்க. தைல எண்ணெய் வச்சிருக்கு கேடாகாமல் இருக்குன்னு சொல்லி நீங்களா சொல்லுவீங்க. இது வந்து 100 ml இது எவ்வளோ? 50. இது எவ்வளவு? இது 150 ரூபா. 150 ரூபா. சரி பார்த்துக்கோங்க. இதுதான் பியூர் லெமன் கிராஸு. ஸோ இது வந்து அந்த மனமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் இருக்கு. 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 90 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. இங்கே பாண்டிச்சேரி சென்னையில் உள்ளவங்க வந்து 10 குப்பி 15 குப்பி வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். என்ன அவங்களுக்கு அதில் உள்ள குணங்கள் நல்லா எடுத்து காட்டுது. ஓகே, இதெல்லாம் இங்கே விளையிற ஆப்பிளாங்க. சூப்பராக இருக்கு. இந்த ஆப்பிள் எவ்வளோ கிலோ? 2 ஒரே ரேட்டு தான். சூப்பராக இருக்குங்க. வெளியில் வந்துடும். வெளிச்சம் அதனால வெளியில் நிற்க. அதான் குடிலுக்கு முன்னாடி வந்துடும். இந்த அனுப்பியா சூப்பராக இருக்கு. ஆப்பிள் எப்படி இருக்கு? சாப்பிடு. ஆப்பிள் வாங்குமா? லிச்சிங்க. ஆப்பிள் பார்த்த மாதிரி இங்கே உங்கள்கிட்ட லிச்சியும் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கா? சரி, ஓகே. சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல? இனிக்கா கசக்கா? லிச்சி. லிச்சி சூப்பராக இருக்கு. பே பண்ணலாம். ஸோ லெமன் கிராஸ் வாங்கினோம். அப்புறம் வந்து ஆப்பிள் 1 கிலோ வாங்கிக்கோ. லிச்சி இங்கே விளையிறது தான். ஜாஸ்தி இருக்குண்ணா. லிச்சி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்களாம் பாருங்க உடனே உடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து இங்கே வந்து நம்ம வந்து லெமன் கிராஸ் பார்க்க வந்தோம். அந்த கொச்சில் பார்த்துக்கோங்க. அவர் சாம்பிள் கொடுத்தே வந்து எல்லாருமே வாங்கிடுறாங்க. ஆனால் நல்லாயிருக்கு எல்லாமே. இப்போ வாங்கினோம்ல பழம், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? அவங்க ஆளே பார்க்க மாட்டாங்களாம். காலையில் 5 மணிக்கு வச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? கிரீன் ஆப்பிள் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கே உள்ளதாண்ணா? கொண்டு போங்க. மலையில் உள்ளதுண்ணா. ஸோ லெமன் கிராஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இந்த புல் கிட்டுக்கிட்டாக போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். லீச்சியை விடவே மாட்டேங்காங்க. லீச்சி உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வாங்கினோம். வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ மெயினாக லைட்டாக ட்ரிஸ்ஸில் ஆகிட்டே இருக்குது. இந்த பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டில் வந்து சன்ரைஸ் சன்செட்லாம் நல்லா இருக்கும்னாங்க. இன்றைக்கி வந்து சன்செட்டெல்லாம் தெரியலங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி காந்தலூரில் அப்படியே நமக்கு பிடிச்ச இடங்கள்லாம் சும்மா லைட்டாக ரவுண்ட் அடிச்சாச்சு. கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.